السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: نعم المال الصالح للرجل الصالح. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாழும் காலம் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அதிலே நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, மனித வாழ்க்கையின் அடிப்படைகளில் ஒன்று பொருளாதாரம். காசு பணம் என்பது வாழ்க்கைக்கான மூல ஆதாரங்களில் ஒன்று. அத்தோடு நம்முடைய மரியாதையையும் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கி கொள்ளக்கூடிய மிக பிரதானமான வழிகளில் ஒன்று. தனி மனித வளர்ச்சியாகட்டும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாகட்டும், அதற்கு பின்னால் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவதை பார்க்கிறோம். எனவேதான் பொருளீட்டுவதை, உழைப்பதை, சம்பாதிப்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்லி தந்தது. சுயமரியாதையோடு ஒருவர் வாழ்க்கைக்குரிய அந்த வாழ்வை அமைத்துக் கொள்வது எவ்வளவு உன்னதமானது என்பதை மார்க்கம் அழகாக நமக்கு போதித்து காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் முன்னுதாரணம், எல்லா விஷயங்களுக்கும் நமக்கான வழிகாட்டி. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பது குறித்து உண்டான சிந்தனையோடு தான் இந்த ஜும்மா நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே சூரா முல்க் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே வல்ல அல்லாஹ் சொல்கிறான்: ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கி. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவனே உங்களுக்கு பூமியை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனுடைய மார்புகளுக்கு மேலே நீங்கள் நடங்கள், பயணியுங்கள். வகுலூ மின் ரிஸ்கி, உங்களுக்கான அல்லாஹுவின் ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொருளீட்டுங்கள் என்று அல்லாஹ் இதிலிருந்து சொல்லி தருகிறார். முடங்கிவிட வேண்டாம், நீங்கள் ஒரு இடத்திலே குறுகி போய்விட வேண்டாம் என்று அல்லாஹ் அருமையாக இந்த வசனத்திலே சொல்லி தருகிறார். அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அதிகாலை தொழுகைக்கு பிறகு எல்லாரும் பள்ளிவாசலிருந்து வெளியே வந்தவுடன் ஒரு ஆஜானுபாகுவான உடல் கட்டுமிக்கவர், ஒரு வாலிபர் வேக வேகமாக தன்னுடைய பணிக்காக சாதனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார். போகும் பொழுது சில தோழர்கள் அவரை பார்த்து,
என்ன அற்புதமாக இருக்கிறார், என்ன அழகான வாலிபம், என்ன அற்புதமான உடல் அமைப்பு. இதை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிற்கு வந்து பயன்படுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேள்வியை வைத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இவர் இப்பொழுது உழைக்க போகிறார், பொருளீட்ட போகிறார், தன் வீட்டிலே இருக்கக்கூடிய தான் பெற்ற சின்ன பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவர்களின் இன்ன பிற தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர் உழைத்தால் அதுவும் அல்லாஹ்வின் பாதைதான். வயதிலே மூத்த பெரியவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இயலாமையின் காரணமாக வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர் உழைக்க சென்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதைதான். மூன்றாவது முக்கியமா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, வாழும் காலத்தில் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தி நிற்கிற நிலை வந்துவிடக்கூடாது, நாமே உழைக்க வேண்டும், நாமே பொருளீட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர் உழைக்க சென்றால் அதுவும் அல்லாஹ்வின் பாதைதான். இப்ப அல்லாஹ்வின் பாதை என்று நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு சுருங்கி நின்று விடாதீர்கள். நீங்கள் உழைக்கும் பொழுது, நீங்கள் பொருளீட்டும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வறுமையானால் அதுவும் அல்லாஹ்வின் பாதை என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார். அன்பான சகோதரர்களே, எனவேதான் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், ஐயுல் கஸ்பி அத்யப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எந்த சம்பாத்தியம் ரொம்பவும் மனமிக்கது, எந்த சம்பாத்தியம் ரொம்பவும் இறைவனுக்கு உகந்தது என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புர் ரஜில் பி யதிஹி, ஒரு மனிதர் தன் கரத்தால் உழைத்து சம்பாதிப்பது, அதுவே அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமானது. சொல்லி சொன்னாங்க, இன்ன நபியல்லாஹி தாவூத் யஅமலு பி யதிஹி, நபிமார்களில் தாவூத் என்று ஒரு நபி இருந்தார், அவர் தன் கையால் உழைத்து சாப்பிட்டார், அவர் தன் கையால் உழைத்து சாப்பிட்டார், உருக்கு சட்டைகளை செய்தார், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் உண்டார். 124,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். நபிகளுக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் வந்து விட்டார்கள், நபிகள் தான் இறுதி நபி. எத்தனையோ நபிமார்கள் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து இங்கே முன்னுதாரணம் காட்டியதற்கான விளக்கத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். தாவூத் நபியாகவும் இருந்தார், அவர்கள் அரசராகவும் இருந்தார்கள். அரசர் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து ஒரு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அவர் தங்களுடைய ஜீவிதத்தை கழித்திருக்கலாம், யாரும் கேட்கப் போவதில்லை. நான் உங்களுக்கு பணியாற்றுகிறேன், உங்களுடைய விஷயத்தை கண்காணிக்கிறேன், உங்களுக்காக வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் முழுவதுமாக செலவிடுகிறேன், எனவே அரசு கஜானாவிலிருந்து எனக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி இவ்வளவு வேண்டும், இவ்வளவு நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் மக்கள் தாராளமாக முன்வந்து வழங்கியிருப்பார்கள். ஆனால் செய்யவில்லை. அரசராக இருந்தும் கூட அரசு நிதியிலிருந்து ஒரு ரூபாயும் கூட அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. உழைத்தார், வேர்வை சிந்தினார், உருக்கு சட்டைகளை தயாரித்தார், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் வாழ்க்கை நடத்தினார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அன்பர்களே, திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொருளீட்டுதலை குறித்து ஆர்வப்படுத்தினார்கள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மதிப்பை எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் செய்த உலகத்தின் சாதனைகளின் பட்டியலில் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், அன்றைய காலகட்டத்திலே உடலாலும் பொருளாலும் வல்லரசுகளுக்கு சவால் விடும் அளவிற்கு தன்னிறைவு பெற்றவர்களாக மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு உலகத்துல நிறைய திண்டாட்டம் எங்கே நடக்கிறது? பொருளியலில் தான் நடக்கிறது. சரியான பொருளியல் கோட்பாடு இல்லாததின் காரணமாக, சரியான திட்டமிடுதல் இல்லாததின் காரணமாக, பொருளாதாரத்தை குறித்து தீர்க்கமான அறிவும் அதை நோக்கி செயல்படுத்துவதற்கான சரியான திட்டங்களும் இல்லாததின் காரணமாக பல நாடுகள் திவால்களை சந்திக்கிறது. முந்தா நாள் இலங்கை, அதற்கு அடுத்து பங்களாதேஷ், வங்காளதேசம், நேற்று நேபாளம், இல்லையா? பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஊழல், பல்வேறு விதமான நெருக்கடி, மக்களை போட்டு அழுத்தக்கூடிய அந்த அழுத்தங்கள், இதனால் ஒரு கட்டத்திலே தன்னெழுச்சியோடு மக்கள் நகர்ந்து வந்து அரசுக்கு எதிராக போராடுகிற, அரசுக்கு எதிராக கோஷம் போடுகிற, அரசை கலைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய காட்சியை சமீபத்திய நாட்களில் நிறைய நாடுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது.
ரசூலுல்லாஹ் அற்புதமான பொருளாதார திட்டம் வைத்திருந்தார்கள். அதை நோக்கி செயல்படுத்துவதற்கான அற்புதமான திட்டங்களை வகுத்து கொடுத்திருந்தார்கள். சொல்ல போனால் தான் ஆளக்கூடிய மக்களை பொருளாதாரத்தில் தன் நிறைவு பெற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காண்பித்தார்கள். இன்னைக்கு அப்படி செய்ய முடியலையே. தன்னுடைய நாடை விடுங்கள், நாம் வசிக்கக்கூடிய தெரு அல்லது நாம் வசிக்கக்கூடிய ஊர் அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றுவதற்கான திட்டங்கள் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள். மதீனாவிற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு வலிமை குன்றியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் போதும். எல்லாரும் ரெஃப்யூஜிஸ், அகதிகள் மதீனாவுக்குள்ளே வந்தார்கள். மதீனத்து அன்சாரிகள் தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். தங்களுடைய சொத்துகளில் கொஞ்சத்தை அப்படியே விட்டுக் கொடுத்தார்கள், நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கத்தை கொண்டு 10 நபர்களுக்கு நபிகள் நாயகம் நன்மாராயம் சொன்ன அந்த 10 நபர்களில் ஒருவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை யாரோடு ரசூலுல்லாஹ் இணைத்து வைத்தார்கள்? சஅத் இப்னு ரபீ என்கின்ற மதீனத்து தோழரோடு. இந்த சஅத் இப்னு ரபீ தான் சொன்னார், எனக்கு 2 மனைவி, எந்த மனைவியை நீங்கள் மனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவரை கை காட்டுங்கள், நான் விவாகரத்து கொடுக்கிறேன், உங்களுக்கு மனம் செய்து கொடுக்கிறேன். இது உச்சபட்சமான உஹ்வத்துல் இஸ்லாம் கொடுத்த அந்த நேசம், இஸ்லாம் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தின் பிறருக்கு நலவை நாடுதல் என்பதனுடைய உச்சபட்சம் இது. எனக்கு 2 தோட்டம் என்றால் ஒன்று எனக்கு, ஒன்று உங்களுக்கு. எனக்கு 2 வீடு என்றால் ஒன்று எனக்கு, இன்னொன்று உங்களுக்கு. கூட பிறந்த சகோதரர்களை இப்படி எண்ணுவதில்லையே இந்த காலகட்டத்திலே. ஆனால் இஸ்லாமிய சகோதரத்துவம் உண்மையிலேயே அப்படி கொடுத்தது, அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது. பெருந்தன்மையோடு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் தோழரே, எனக்கு இதுல எதுவுமே வேண்டாம், உங்கள் எண்ணம் மேலானது, அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வியாபார தளம் எங்க இருக்கிறது என்று காட்டுங்கள், வியாபார தளத்தை காட்டுங்கள், நான் உழைக்க போகிறேன், நான் பொருளீட்ட போகிறேன், சொந்த முயற்சியை போடுகிறேன், என்னிடத்தில் கையில் இருப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, முதலெல்லாம் எதுவும் கிடையாது, தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் மட்டும்தான் எனக்கான முதல், இதை வைத்து இறங்குகிறேன், மாற்றி காட்டுகிறேன், மதீனாவின் மார்க்கெட்டையே என் பக்கம் திரும்ப வைக்கிறேன் என்று சவால் விட்டு இறங்கினார் சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இறங்கி காட்டினாங்க. கைனுகா என்கின்ற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது மதீனாவிலே. கைனுகா மார்க்கெட்டிலே கொண்டு விட்டார் சஅத் இப்னு ரபீ. அங்கேதான் அவர் துவங்கினார் தன்னுடைய தொழிலை, வியாபாரத்தை. அவர் துவங்கும் பொழுது அவர் கையிலே கொஞ்சம் சில்லறை காசுகளை கடனாக பெற்றுத்தான் தன் வியாபாரத்தை துவங்கினார். குறுகிய காலத்தில் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது என்றால் வரலாற்றில் எழுதுகிறார்கள், அன்றைய காலத்தில் மல்டி மில்லியனர்களில் ஒருவராக இருந்தார். இன்னைக்கு என்ன அம்பானிகளும் அதானிகளும், அன்றைக்கே மிகப்பெரிய கோடிகள் புரளக்கூடிய விதத்திலே வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னணியில் இருந்தார். பொருளாதாரத்தில் ஆரம்பத்தில் கடை வீதிக்கு வெறுங்கையோடு போனவர் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி. இதுதான் மதீனாவின் ஆரம்ப நிலை. எப்படி வளர்ந்தார் என்பதை நான் பின்னால் சொல்லுகிறேன், அதனுடைய நுட்பத்தை சொல்லுகிறேன். கண்டிப்பாக தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், பொருளீட்டக்கூடியவர்கள் எல்லாம் கவனப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி அது. சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம், இப்படி குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு குறுகிய கால வளர்ச்சி என்றாலே நம்மிலே பலருக்கு பக்கு பக்கு என்று இருக்கிறது. ஏனென்றால் இது எந்த முறையில் வந்திருக்குமோ, முறையாக வந்ததா அல்லது முறை தவறிய வழியில் வந்ததா, சரியான முறையில் வந்ததா அல்லது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் வந்ததா என்று யோசிக்க வைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, 3 விஷயத்தை நான் ஃபாலோ பண்றேன். என்னுடைய வியாபாரத்துல, தொழில்ல இவ்வளவு பெரிய குறுகிய கால வளர்ச்சி, நான் உச்சத்தை தொட்டதற்கு 3 காரணம், முக்கிய காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? மார்ஜின் கம்மியா வைப்பேன். என்ன வியாபாரம் நடந்தாலும் சரிதான், நான் முதல் போட்டு பொருளை வாங்கி விற்க நினைத்தால் லாபத்தை குறைவாக வைப்பேன். அல்லாஹ் எனக்கு அதிலே பரக்கத் செய்து விடுவான். எனக்கு அதிகமான லாபம் கொடுத்து ஒரு பொருளை விற்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. குறைந்த லாபத்திலே நிறைய பொருளை விற்க வேண்டும், குறைந்த லாபத்திலே அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் எனக்கு கிடைக்க வேண்டும், அதிகமாக பொருள்கள் என்னிடத்திலிருந்து வெளியாக்கப்பட வேண்டும். இது முதல் விஷயம். 2வது சொன்னாங்க, நல்லதை மட்டும்தான் விற்பேன், இல்லாதது பொல்லாததெல்லாம் நல்லது மாதிரி காட்டினா விற்க மாட்டேன். வாங்கிட்டு போய் 4வது நாள் உடஞ்சிட்டு வந்து கொண்டு வந்து கடையில் அனுப்பாரு, அது எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் கொடுத்துட்டேன் முடிஞ்சு, நான் கொடுக்கும்போது சரியா தானே கொடுத்தேன்,
என்றெல்லாம் பேசுகிற பேச்சு எனக்கு கிடையாது. நல்லது மட்டும்தான் என் பார்வைக்கு வரும். அல்லது பொல்லதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன், அதை கன்சிடரே செய்ய மாட்டேன். இரண்டாவது. மூணாவது சொன்னாங்க, ஒரு காலமும் நான் பதுக்கல் செய்ய மாட்டேன். மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு இதை பிற்காலத்தில் விற்றால், 2 மாசத்துக்கு பின்னால் விற்றால், 4 மாதத்திற்கு பின்னால் விற்றால் 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமான லாபத்தை பெற முடியும் என்கின்ற போக்கு சிந்தனை எனக்கு கிடையாது. பதுக்கல் செய்ய மாட்டேன், உடனுக்குடன் தேவைக்கு கொடுத்து விடுவேன். பதுக்கல் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். இன்னைக்கு ஏன் தாறுமாறாக போகிறது பொருளாதாரத்திலே பல விஷயங்கள்? பதுக்கல் கூடிவிட்டது இல்லையா? நினைச்சு பார்த்திருப்போமா நம்ம வாழ்க்கையில 1 கிராம் தங்கம் 10,000 தாண்டும் சொல்லி? ஆனால் இன்னைக்கு தாண்டி நிற்கிறது. நிறைய நபர்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், சில நாடுகள் கவர்மெண்டா முன் வந்து பதுக்குது, தங்கத்தை பதுக்கி வைக்கிறார்கள். தானாக மக்களுக்கு தேவை கூடுகிறது, மக்கள் தேவை கூட கூட தானாக விலையேற்றமும் ஏறும். அப்ப இது எல்லாத்துக்கும் மூலம் என்ன? பதுக்கல். நான் செய்யவே மாட்டேன். இந்த 3 தான் என்னுடைய ஃபார்முலா சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் எல்லாம். நான் வியாபாரத்திலே, தொழிலிலே முன்னிலையில் வந்ததற்கு முக்கிய காரணம், லாபத்தை குறைத்து வைப்பேன். ஒரு பொருளை கொடுத்து அதிக லாபம் வைத்து நான் விற்பதை விட 10 பொருளை விற்று நான் குறைந்த லாபத்தின் மூலமாக நான் அதை ஈடு செய்து விடுவேன். இரண்டாவது, நல்லதை மட்டுமே விற்பேன். மூன்றாவது, பதுக்கல் கிடையாது. நான் எதற்கு இதை சொல்ல வந்தேன் என்றால், மதீனாவின் ஆரம்ப கட்டம் தொழிலில், பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு சொல்லும்படியாக எதுவும் கிடையாது. ஆனா அதே மதீனாவை எப்படி ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே யாராவது கடனோடு மௌத்தானாங்கன்னா கவலைப்படாதீங்க, நான் அடைச்சிருவேன் அந்த கடனை. நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த அரசு கண்டிப்பாக அடைக்கும். ஆனா யாராவது சொத்து பத்தை விட்டுட்டு போனீங்கன்னா, எங்களுக்கு சொத்துலாம் பத்தலாம் வேண்டாம், அவங்களுடைய உறவுக்காரங்க வாரிசுக்கு எடுத்துக்கலாம், சொத்து பத்துகளுக்கு உரிமை கொண்டாட மாட்டோம் நாங்கள். ஆனால் யாராவது கடனோடு பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இறந்து போனால், அடைப்பதற்கு ஆள் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம், நானும் என்னுடைய கவர்மெண்டும் அடக்கி நாங்க ரசூல் சொன்னார். இன்னைக்கு எந்த கவர்மெண்டால சொல்ல முடியும்? கவர்மெண்ட விடுங்க, எந்த நகராட்சியினால், ஊராட்சியினால் சொல்ல முடியும்? குக்கிராமங்கள் சொல்ல முடியுமா? ஒரு தெரு சொல்ல முடியுமா? ஒரு மஹல்லா சொல்ல முடியுமா? முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிறைவு பெற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காண்பித்தார்கள் பொருளாதாரத்திலே என்பதாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு ரசூலுல்லாஹ்வினால் கவர்னராக நியமிக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் அவரை அனுப்பும் பொழுதே ஜக்காத் என்ற கடமை அந்த மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. வரலாற்றிலே வருகிறது, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலே அங்கிருந்து கலெக்ட் பண்ண ஜக்காத்தை 4ல ஒரு பாகத்தை மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு கோவப்பட்டாங்க, என்னங்க இது அங்க கலெக்ட் பண்ணி இங்க அனுப்புறீங்க, அங்க கொடுங்கன்னாங்க. கொடுத்தது போக மிச்சத்தை தான் ஹலீஃபா அனுப்பி வைக்கிறேன்னா. 2வது வருஷம் அப்படி பாதி அனுப்புனாங்க. 3வது வருஷம் 3/4 வாசி அனுப்புனாங்க. 4வது வருஷம் மொத்த கலெக்ட் பண்ண ஜக்காத்தையும் மதீனாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹெட் குவார்டர்ஸ் மதீனா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கடிதம் போட்டாங்க, என்னங்க மொத்த ஜக்காத் இங்க வந்திருக்குது. யா ஹலீஃபத்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரின் ஹலீஃபாவே, இங்கே ஜக்காத் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள், வாங்குவதற்கு ஆளே இல்லை. இதுதான் சமுதாய மாற்றம். இப்படி யோசிக்க முடியுதா நம்மளால? இப்படியான பொருளாதாரத்தை கொண்டு சமூக மாற்றத்தை உருவாக்க முடிகிறதா? இன்றைக்கு மாஷா அல்லாஹ் சில நபர்களை தவிர்த்து இப்படியான மாற்றத்தோடு என்னுடைய ஜக்காத் பயன்படுத்தப்பட வேண்டும். நான் வழங்கக்கூடிய ஜக்காத் ஒருவரின் நிலையை அந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜக்காத்தை வழங்கக்கூடிய நன்மக்கள் சிலர் இருக்கிறார்கள். அதை நான் குறைபடுத்தி சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பகுதியினர் இந்த கண்ணோட்டத்தோடு வழங்குவது இல்லை என்பதை நான் ரொம்பவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். பொருளாதார மாற்றம் என்றால் சமூகம் மாற்றம் அடைய வேண்டும். அந்த சமூக மாற்றத்திற்கான பொருளாதாரத்தை பெருமானார் ஜக்காத்தின் வழியாக திட்டமிட்டார்கள். ஜக்காத்தின் மூலமா மாற்ற முடியும் சமுதாயத்தை. அப்படியே டோட்டலா மாத்தலாம், ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். ஒரு குறுகிய காலத்திலே, ஒரு 20 ஆண்டு காலத்திலே ஒரு ஊரை, ஒரு மஹல்லாவை நிச்சயமாக அந்த மஹல்லாவில் ஊரில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களை நடுநிலைக்கு கொண்டு வந்து விட முடியும். நடுநிலையில் இருக்கக்கூடியவர்களை நல்ல நிலையிலே ஜக்காத்தை கொடுக்கும் அளவிற்கு உண்டான அளவுக்கு அவர்களை முன்னேற்றி விட முடியும். அப்படியான மிகச்சிறந்த பொருளாதார திட்டத்தை ஜக்காத்தின் வழியாக உலகத்திற்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. இதுதான் தன்னிறைவு. இந்த தன்னிறைவான பொருளாதாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எடுத்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல,
பொருளாதாரத்தின் மூலமாக நடந்த மாற்றங்கள், எக்கச்சக்கமான புரட்சிகளை முஸ்லிம் சமூகம் செய்திருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே திப்பு சுல்தானை தெரியும். 1700களிலே வாழ்ந்தவர். இந்தியாவினுடைய அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த அந்த வியூவையே மாத்தி விட்டவர். சொல்ல போனால் எல்லாரும் தொடை நடுங்கிக் கொண்டு பின்னால் இருக்கிற சமயத்திலே களத்திலே வந்து தைரியமாக ஓட ஓட விரட்டியவர். எதிரிகளை, ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டியவர். கோழைகளாக 100 வருடம் வாழ்வதை விட சீரும் சிங்கமாக ஒரு நாள் வாழ்வது மேலடா என்று கர்ஜித்தவர் திப்பு சுல்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும், பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்திய வரலாற்றிலேயே ஜிடிபி என்ற உள்நாட்டு உற்பத்தியினுடைய உச்சநிலை எப்பொழுது இருந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், திப்புவினுடைய அந்த ஆண்ட காலத்தில் தான் உள்நாட்டு உற்பத்தியிலே நல்ல உயர்நிலையை அவர் கொண்டு வந்து நிறுத்தினார். அவரை ஒரு போராட்டக்காரராக, சுதந்திரத்திற்கு எதிராக போராடிய ஒரு மாவீரராக எப்படி பார்க்கிறோமோ அதே போன்று அவர் பொருளியலிலே, பொருளாதாரத்திலே தீர்க்கமான திட்டங்களையும் சிறந்த அணுகுமுறையும் கொண்டிருந்தார். இங்கிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார். அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அறிவியலை, தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்தார். இங்கிருந்து கிடைக்கிற விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது. வெளிநாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே கிடைக்கப்படுகிற தொழில்நுட்பங்களையும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அறிவியலும் கொண்டு வந்து என் சமூகத்திற்கு, நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரியான அறிவும் வேண்டும், இந்த மாதிரியான ஒரு உயர்நிலையும் வேண்டும் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி பல தீர்க்கமான பொருளாதார திட்டங்களை திப்பு சுல்தான் வைத்திருந்தார் என்று அவருடைய வரலாற்றை வாசிக்கக்கூடியவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு வரைய பூரண மதுவிலக்குன்றது சாத்தியமே இல்லையே. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறும் பொழுது சொல்லுது, ஏதோ சொல்லுது, நாங்க மாத்திருவோம் அப்படி இப்படி என்று. ஆனால் 1700களிலே பூரணமான மதுவிலக்கை அறிமுகம் செய்து அந்த மதுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய காசை வைத்து அரசாங்கத்தை இயக்குவது தேவையில்லை என்பதிலே திட்டத்தோடு, தீர்க்கத்தோடு இறங்கினார். அதை செயல்படுத்தியும் காட்டினார். நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு மிக துல்லியமான பொருளாதார திட்டமிடுதலை எது அவருக்கு கொடுத்தது? இஸ்லாம் தான் கொடுத்தது. இஸ்லாம் தான் கொடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்தார்கள், நல்ல பொருளீட்டக்கூடியவர்களை ஊக்குவித்தார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், கையெல்லாம் உழைத்து காய்த்து போய் இருக்கிறது. அவர் கையை பிடிச்சு அப்படி தடவி கொடுத்து அதை முத்தினார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பதாக நாம் பல இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். ஊழியரின் வேர்வை உணரும் முன்பு அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். பணியாளருடைய வேர்வை உணரும் முன்பு அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். இது முதலாளிகளுக்கு சொல்வதை போன்று மேலோட்டமாக தெரியும். ஆமாம், உண்மை உள்ளபடியே முதலாளிகளுக்கு சொல்லக்கூடிய செய்திதான். ஆனால் இதிலே மறைமுகமான ஒரு செய்தியும் இருக்கிறது. தொழிலாளிகளுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. நீ சும்மா கடக்க கூடாது, வேர்க்கிற அளவுக்கு உழைக்கணும். நீ சும்மா கை நீட்டி காசு வாங்க கூடாது. உன்னுடைய எஜமான்ட்ட, உன்னுடைய முதலாளி இடத்திலே, நீ யாரிடத்தில் பணி செய்கிறாயோ அவரிடத்திலே நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு எப்படி வெளிப்படணும்? வேர்க்கிற அளவுக்கு உழைக்கணும்பா, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி அழகான திட்டமிடுதலையும் ஊக்குவிப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். ஜகாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். கடன் கொடுத்து வாங்குங்கள். கடனால் கிடைக்கக்கூடிய அந்த அந்த நிலைப்பாடு இருக்கிறதே, ஒருவரை நல்ல உயர்த்தும். ஒரு குறிப்பிட்ட லெவலிலே அவருக்கு கொண்டு வந்து அவரை சமூகத்திலே உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட கடன் உதவி செய்யும். எனவே கடன் கொடுத்து வாங்குங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகாக திட்டமிட்டு கொடுத்தார்கள். வட்டியை தடை செய்தார்கள். சில விஷயங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், சில விஷயங்கள் களையெடுப்பு செய்யப்பட வேண்டும். எதையெல்லாம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மிக முக்கியமானது பதுக்கல் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று எந்த பொருளையும் பதுக்கி வைக்காதீர்கள். பதுக்கல் என்பது அது அல்லாஹ்விற்கு வெறுப்பை தரக்கூடியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஹதீஸை பார்க்கிறோம். சிர்ரியு சிக்தி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அறிஞர் பெருமகனார் இருந்தார். அவருடைய காலகட்டத்திலே அவர் ஒரு நல்ல வியாபாரியும் கூட. ஒரு நல்ல விலை உயர்ந்த ஜெக்கு அவரு ஹோல்சேலா போய் எடுத்துட்டு வந்து அவருடைய கடையில வச்சு வித்துட்டு இருந்தாரு. அந்த அன்னைக்குள்ள காலத்துல அது அவர் நிர்ணயித்த விலை 60 தங்க காசுகள் என்று. ஒரு சில நாட்கள் கழிந்தது. அந்த மாதிரியான ஜெக்கினுடைய தேவை அதிகரித்தது. வெளியிலிருந்து பயணப்பட்டு ஒருத்தர் அங்க வந்தாரு. வந்தவர் அந்த ஜெக்கை பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே
அவர் 4 இடங்களிலே விசாரித்திருப்பார் இல்லையா? உடனே அவர் கடையில கேட்டாரு, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இது நான் 60 தங்க காசுகளுக்கு வாங்கினேன், எனக்கு 10 தங்க காசு கூடுதலாக கிடைத்தால் போதும், ரொம்பவெல்லாம் வேண்டாம், 10 தங்க காசுகள் அதிகமாக கிடைத்தால் போதும், 70 திருகத்திற்கு நான் இதை விட்டு விடுகிறேன். உடனே வந்தவர் சொன்னாரு, அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சா 120 திருகம் சொல்றாங்க, நீங்க என்ன 70 ரூபாய் கேக்குறீங்க, இது உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும்? அவர் சொன்னார், நான் வாங்கும் பொழுது எனக்கு முதலாக கிடைத்தது, நான் போட்டு வாங்கினது 60 ரூபாய்க்கு தான், எனக்கு இதிலிருந்து 10 ரூபாய் கிடைத்தால் போதுமானது, எனக்கு இதுவே போதுமானது என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். வந்தவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவங்க எல்லாம் 140க்கு விற்கிறாங்க, நான் குறைச்சு 120க்காவது வாங்கி தான் போவேன், ஏன்னா எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா கடைகளிலும் அதிகமா கொடுக்கும் போது நான் எப்படி இவ்வளவு கம்மி பண்ணி வாங்குறது? சிறு சிக்தி கடைசி வரை 70 தாண்ட மாட்டேன் என்று இருந்தார். வாங்க வந்தவர் கடைசி வரை 120க்கு குறைத்து நான் வாங்கவே மாட்டேன் என்று இருந்தால் கடைசியிலே அங்கே விற்பனையே நடக்கவில்லை. நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படியும் நியாயமான கண்ணோட்டத்தோடு பொருளீட்டியவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பதுக்கி வைத்து விலையேற்றத்தை கவனத்தில் கொண்டு, அப்படியான ஒரு விலையேற்றத்தை கவனத்தில் கொண்டு பதுக்குதல் கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். ஜாமியுல் உசூல் என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜாலிபு மர்சூகுன் வல் முஹ்தகிரு மஹ்ரூமுன். யார் கிடைத்ததை அப்பொழுது மக்களுக்கான தேவையின் சமயத்தில் விற்பனை செய்து விடுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருவான். பொருளேற்றத்தை விலையேற்றத்தை கவனத்தில் கொண்டு யார் பதுக்கி வைக்கிறாரோ அவர் அல்லாஹுவினால் ரிஸ்கை பிடிக்கப்படுவார். அவர் நினைப்பாரு, இதுல நான் 10 மடங்கா ஏற்றிடுவேன், இதுல எனக்கு 5 மடங்கு லாபம் கிடைச்சிடும் நினைப்பாரு, ஆனா கிடைக்காது, அல்லாஹ் பிடிச்சிருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பதுக்கல் தடை செய்யப்பட வேண்டும், பொருளாதார எழுச்சி பெற வேண்டும் என்றால். இரண்டாவது, ஊழலும் லஞ்ச லாவண்யங்களும் தடை செய்யப்பட வேண்டும். அது இல்லாத ஒரு பொருளாதாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக திட்டமிட்டார்கள். வருஷம் டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி உலக ஊழல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுதுங்க. எத்தனையோ நாட்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நாளுக்கு பின்னாடி வச்சிருக்கான். இத மாதிரி டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி உலகம் முழுக்க ஊழல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி கிட்டத்தட்ட 2003 இந்த ஒரு நாளை அறிவிக்கிறது ஐநா. இப்ப வரை அந்த நாள் நினைத்து பார்க்கப்படுகிறது. ஊழல் மலிந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழுகிறோம். எங்கே திரும்பினாலும் ஊழல், எங்கே திரும்பினாலும் லஞ்ச லாவண்யம். விளையாட்டிலே ஊழல், சுகாதாரத்துறையிலே ஊழல், மக்கள் நல பணிகளிலே ஊழல், பாதுகாப்பு துறையிலே ஊழல், சொல்ல போனால் மனிதர்களை அடக்கம் செய்யக்கூடிய சவப்பட்டியில் ஊழல் இல்லையா? பாதுகாப்பு துறையில ஊழல் என்னென்ன மாதிரியா நடந்துச்சுன்றத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஊழலை ஃபுல்லா அழிச்சு நாங்க சுத்தமான இந்தியாவை காட்ட போறோம்னு சொன்னவங்கதான் பாதுகாப்பு துறையிலே ரஃபேல் என்கின்ற போர் விமானத்தை வாங்கி எக்கச்சக்கமான லட்சங்கள் கோடிகளிலே ஊழல் செய்தார்கள் இல்லையா? ஊழலற்ற ஒரு பொருளாதார அமைப்பு தான் முன்னேற்றத்துக்கான வழி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அர் ராஷி வல் முர்தஷி லஅனல்லாஹ். அல்லாஹு தஆலா ஊழல் செய்பவரையும் ஊழல் செய்பவருக்கு உடந்தையாக இருப்பவரையும் லஞ்சம் கொடுப்பவரையும் லஞ்சத்தை பெறக்கூடியவரையும் ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக ஊழலற்ற லஞ்சலாவணிகளற்ற பொருளாதார அமைப்பு தான் சமூக மாற்றத்திற்கான காரணமாக இருக்கும். இது இரண்டாவது. மூணாவது, ரசூலுல்லாஹ் களைய சொல்ல விஷயம் என்ன தெரியுமா? மோசடிகள், ஏமாற்று வேலைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமேயானால் நிச்சயமாக பொருளாதாரத்துல முன்னேற்றமே கிடைக்காது. என்னதான் முட்டி போட்டாலும் மோசடிகளும் ஏமாற்று பேர்வழிகளும் நிறைந்திருந்தால் அந்த பொருளாதாரம் என்பது உயர்நிலையை அடையாது. இஸ்லாம் வைக்கக்கூடிய அழகான திட்டமிடுதல், மோசடியற்ற வியாபாரம் செய்யுங்கள், ஏமாற்று வேலைகளை நீங்கள் உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே காண்பிக்காதீர்கள். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹ் கடை வீதிக்குள்ள போறாங்க, ஒருத்தர் தானியத்தை குமிச்சு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு கையை விட்டாங்க உள்ளார, பார்த்தா உள்ளே இருந்து கொஞ்சம் தானியத்தை எடுத்தாங்க, கோதுமை, அது பிசு பிசுன்னு இருக்கு, தண்ணியா இருக்குது, மேல பார்த்தா காஞ்சது இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா இது, மேல பார்த்தா காஞ்சதை எல்லாம் தூக்கி போட்டிருக்கிற, உள்ளார பார்த்தா ஃபுல்லா பிசு பிசுன்னு தண்ணியா இருக்குதே. அப்படி சிரிச்சார் அவரு. இல்ல, தண்ணீரை நினைஞ்சு போச்சு. அப்ப நீ என்ன செய்யணும்? தண்ணீரை நினைஞ்சு போய கோதுமை மணிகளை தனியா எடுத்து வச்சிருக்கணும், காய்ந்து போனதை தனியா எடுத்து வைத்திருக்கணும். இப்படிதானே வியாபாரம் செய்யணும். மக்களை வர்றவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மேலெல்லாம் சரியா இருக்குது என்று காண்பித்து விட்டு அடியிலிருந்து எடுத்து நீ கொடுத்தன்னு சொன்னா இது மோசடியாகாதா? இதனால்தான் பல சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான காரியத்தை ஒருவருதும் செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் ஒரு செய்தி இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள்,
3 காரியங்கள் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிவானையானால் நிச்சயமா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒன்று என்ன? வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், அல் ஹுலூல், மோசடி செய்திருக்க கூடாது. ஏமாற்று பித்தலாட்டங்களை அவர் தன்னுடைய வியாபாரத்திலே தொழிலில் நடந்திருக்க கூடாது. 2வது வல் கிப்ர், ஆணவமும் தலைக்கணமும் பெருமையும் அவருக்கு இருக்கக்கூடாது. 3வது சொன்னாங்க அத்தைன், கடன் இருக்கக்கூடாது. இந்த 3ம் இல்லாத நிலையிலே ஒருவர் மரணத்தை சந்தித்தால் நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் வாஜிபு. நாங்கள் சொல்ல சொர்க்கம் கிடைக்கும், அவர் நேரா சொர்க்கத்தான் போவார்னா. அப்ப பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி பதுக்கல் கூடாதோ, ஊழல் லஞ்சலாவணிகள் கூடாதோ, அதே மாதிரி மோசடிகள் ஏமாற்றுகள் நடக்கக்கூடாது. குறுகிய கால பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நிறைவான நிரந்தரமான நமக்கான வாடிக்கையாளர்களை நாம் இழந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு அழகான கட்டத்தை, ஒரு அழகான வடிவத்தை இஸ்லாம் நமக்கு முன்வைக்கிறது. இந்த வரிசையிலே 4வது, வட்டியின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். நிச்சயம் அது உங்கள் பொருளாதாரத்தை அழித்துவிடும். குர்ஆன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேண்டும் என்று விரும்பினால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த பாகத்திலும் நீங்கள் வட்டிக்கு முகம் கொடுத்து விடாதீர்கள். காரணம், வட்டி உங்களுக்கு பெருக்கத்தை போன்று தெரியும், ஆனால் அது அழிவுதான் என்று அழகாக ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். நாய் இருக்கிறே, நாய் ஒரு பிரசவத்திலே பல குட்டிகளை ஈனும். ஆனால் ஆடு இருக்கிறதே ஒரு பிரசவத்தில் 2, அதிகபட்சம் 3, அவ்வளவுதான். ஆனா உலகத்துல எது அதிகமா இருக்குது? எது அதிகமாக பயன்படுத்தப்படுது? எது அதிகமான மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது? அல்லாஹ் அதிலே மறைமுகமான பரக்கத்தை வைத்து விட்டான். இது எம்புட்டுதான் குட்டி போட்டாலும் சரி, இதனுடைய பெருக்கம் கண்களிலே மனிதர்களுக்கு தெரிவதில்லை. இப்படித்தான் உங்களுக்கு வட்டி வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது நிறைய கிடைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது நிச்சயமாக அது அழிவைத்தான் சந்திக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் எச்சரிக்கிறான், என்னோடு போர் செய்வதற்கு நீங்கள் தயார் என்றால் தாராளமா வட்டி வாங்கிக்கோங்க. என் கூட போர் செய்யணும். சாதாரண மக்களோடு பயணிப்பதற்கு, சண்டையிடுவதற்கும் போர் செய்வதற்குமே பெரிய உடல் தாக்கம் வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னோடு போர் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வட்டியை பயன்படுத்துங்கள், வாங்குங்கள், நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து வட்டி நிக்குதா இல்லையா? நிறைய மக்கள் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ தெரியாம கொள்ளாம விழுந்து தொலைஞ்சிட்டேன், எந்திரிக்க முடியல, அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு கட்டத்தை இழந்து விடுவேனோ என்ற ஒரு நெருக்கடிக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோமா இல்லையா? எனவே பொருளாதாரத்தின் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிகளில் பிரதானமானது, எவர் வட்டியை தொட்டு விட்டாரோ கெட்டு விட்டார். வட்டியின் மூலமாக கெடுதல் தான் கூடுதல், வட்டியின் மூலமாக வளர்ச்சி கிடையவே கிடையாது என்பதை திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக எடுத்து வைக்கிறார்கள். இப்படி பொருளாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை, அதற்கான ஊக்குவிப்புகளை, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகளை சொல்லி தந்ததோடு எது எதெல்லாம் களை எடுக்கப்பட வேண்டும், எதுவெல்லாம் நமக்கு தேவையற்றது, எதுவெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தில் வந்துவிடக் கூடாது என்பதை மிக துல்லியமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இந்த அடிப்படையில் ஒரு பொருளீட்டினால், இந்த அடிப்படையில் தன்னுடைய பொருளாதார அமைப்பை அவர் திட்டமிட்டுக் கொண்டார். நிச்சயமாக எப்படி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பொருளாதாரத்தில் கண்டார்களோ, ஒரு தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக பொருளாதாரத்தில் எப்படி சஹாபா சமுதாயம் உயர்ந்து நின்றதோ, அந்த மாதிரியான நிலைக்கு நம்மாலும் உயர முடியும். அதற்கான மிக துல்லியமான திட்டமிடுதல் இஸ்லாம் தன் கையிருப்பில் வைத்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.